நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அக்கவுண்ட் டெர்மினாலஜிஸ். ஸோ இந்த அக்கவுண்ட் டெர்மினாலஜிஸ்னால் ஒரு டேர்ம் அதோட மீனிங் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ் டிரான்சாக்ஷன். நீங்கள் இது அடிக்கடி நீங்கள் கேட்டிருப்பீங்க, என்னடா அது ஒரு டிரான்சாக்ஷன் சொல்கிறாங்க, ஸோ டெய்லி டிரான்சாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷன்னா என்னது? ஸோ அன் ஆக்டிவிட்டி இன்வால்விங் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி ஆர் மணிஸ் ஒர்த். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணணுன்னாக்கா என்ன ஆகுது, என்கிட்டேருந்து கேஷு சப்ளையர்கிட்ட போகுது, சப்ளையர்கிட்டேருந்து என்கிட்ட என்ன வருது, கூட்ஸ் வருது. ஸோ this is called as transaction. Next is cash transaction. Transfer of immediate cash received or cash payment. So see, உடனே நம்ம காசை கொடுத்து ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, இல்லை உடனே பொருளை கொடுத்த உடனே காசு கிடைச்சாலும் சரி, this is called as cash transaction. Credit transaction. Cash is not received or paid immediately but will be received or paid in the future. ஸோ நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, சப்ளையர்கிட்டேருந்து நான் வந்து பேப்பர் வாங்குகிறேன். ஸோ நான் இமீடியட்டாக அவருக்கு கேஷ் கொடுக்க மாட்டேன், பட் ஐ வில் டேக் த கூட்ஸ். ஸோ அந்த கூட்ஸை வாங்கிக்கிறேன், ஆனால் நான் என்ன செய்கிறேன், 3 months கழிச்சு நான் உங்களுக்கு அந்த பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ திஸ் which involves only the transfer of goods but not the transfer of cash. So this is called as credit transaction. அடுத்தது account. Detailed record of all money that a business or person receives or spends. என்னென்னலாம் செலவு பண்ணுறோமோ இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக ரெக்கார்ட் பண்ணுவோம். An account is opened individually for a person, asset, expense, income, etc. ஸோ லெட்ஜரில் தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரியிலேருந்து என்ன செய்வோம், ஒரு அக்கௌண்ட்டையும் எடுத்து கிரெடிட் பேலன்ஸ் டெபிட் பேலன்ஸை பார்ப்போம். ஸோ இந்த லெட்ஜரில் தான் மெயினாக டீட்டெயில்டாக நம்ம என்ன செய்வோம், ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுவோம். ட்ராயிங்ஸ். அமௌண்ட் ஆஃப் கேஷ் ஆர் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் வித்ட்ரான் ஃப்ரம் பிஸ்னஸ் பை ஓனர் ஃபார் பர்சனல் யூஸ். ஸோ ட்ராயிங்ஸ்னால் நான் தான் வந்து ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ். ஓகே, இப்போ எனக்கு இமீடியட்டாக கேஷ் தேவைப்படுது என்னோட பர்சனல் யூஸ்க்காக. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபீஸ் கட்டணும். ஓகே, ஸோ நான் ஃபீஸ் கட்டணுன்னா இப்போ எனக்கு இமீடியட்டாக எனக்கு கேஷ் தேவைப்படுது. அப்போ நான் என்ன செய்வேன், கம்பெனியோட காசை நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ என்னோட தேவைக்காண்டி நான் காசு எடுக்கிறேன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ட்ராயிங்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் வவுச்சர். Written or printed document which supports a transaction. Example, cash receipt, invoice, cash memo, bank pay in slip, etc. இப்போது நீங்கள் கடைக்கு போகிறீங்க, மேக்ஸோ இல்லை பேண்டலூன்ஸோ போகிறீங்க. இப்போ போனீங்கன்னா இப்போ நீங்கள் ட்ரெஸ் தான் எடுக்க போகிறீங்க அங்கே போனீங்கன்னா. ஸோ இப்போ நீங்கள் ட்ரெஸ் எடுக்கிறீங்க. ஸோ இப்போ ட்ரெஸ் எடுத்து கேஷ் கவுண்டரில் போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அவங்க வந்து பில்லிங் போடுவாங்க. பில்லிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஃபைனலாக ஒரு பில் கொடுப்பாங்க, ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரெசிப்டை பார்த்துட்டு அதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் டியூ இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. அவங்க ஒரு பில் கொடுக்குறாங்க இல்லையா, அது 2 பில்லாக க்ரியேட் பண்ணுவாங்க. ஒரு பில் உங்களுக்கு கொடுப்பாங்க, இன்னொரு பில் அவங்களோட அக்கௌண்ட் யூஸ்க்காண்டி அவங்க வச்சுப்பாங்க. ஸோ தட் இஸ் அ வவுச்சர். உங்ககிட்ட சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காண்டி அது ஒரு எவிடன்ஸ் ஆர் அ ப்ரூஃப். இன்வாய்ஸ். ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்ட் பை செல்லர் ஆஃப் கூட்ஸ் டு பையர். It shows details of quantity, price, value and any discount given. Finally, the net amount payable by buyer. ஸோ இன்வாய்ஸ் வந்து என்னென்னா, இப்போ நான் வந்து சொன்னேன் ஒரு எக்ஸாம்பிளில் சப்ளையர்கிட்டேருந்து நான் பேப்பர் வாங்குகிறேன். ஸோ அந்த பேப்பரோட குவாலிட்டி அது வந்து அதுக்குன்னு ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த இன்வாய்ஸில் வந்து அந்த குவாலிட்டியோட பேர் என்ன, நான் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பண்டலில் 100 பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நான் 10 பண்டல்ஸ் வாங்கியிருக்கேன்னா இல்லை 5 பண்டல்ஸ் வாங்கியிருக்கேன்னா அதோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ ஒரு பண்டலோட ரேட் அதுவும் இருக்கும். அப்புறம் டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 5 பண்டல்ஸ் வாங்கியிருக்கேன், ஒரு பண்டலோட ரேட் வந்து 500 rupees. ஸோ 5 into 500 is 2500 rupees. ஸோ தட் இஸ் மை டோட்டல் வேல்யூ ஆஃப் த கூட்ஸ். அதில் எனக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் அவங்க கொடுத்துருக்காங்களா, சே இப்போ
ஒரு சில நேரத்தில் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து 3 months டைம் பீரியட் கேட்டிருக்கேன். நான் வந்து 3 monthsக்கு முன்னாடி காசை நான் கொடுத்துட்றேன் நினைக்கா. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஓகே இவங்க ஒரு நல்ல கஸ்டமர், திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட இருந்து வாங்கணும், அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து எல்லா கேசஸ்லையும் கொடுக்க மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட கேசஸில். ஸோ அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் வந்து டோட்டல் வேல்யூலேருந்து ஒரு சில குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கம்மியாகும். ஸோ இப்போ 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா 2500 மேலே 10% இஸ் 250. ஸோ 250 rupees வந்து ரெடியூஸ் பண்ணி 2250 அவங்களுக்கு நான் வந்து பே பண்ணணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் இன்வாய்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேஷ் மெமோ. A paid bill for cash sales, a document which states the cash received for goods sold. ஸோ இப்போ கேஷ் மெமோன்றது என்னென்னாக்கா, இம்மீடியட்டாக கேஷ் கொடுத்து நம்ம பொருள் வாங்குகிறோன்னா அதுக்குள்ள டாக்குமெண்ட் தான் இஸ் கால்ட் அஸ் கேஷ் மெமோ. ஸோ இது என்ன ஸ்டேட் பண்ணோன்னா, த கேஷ் ரிசீவ் ஃபார் த கூட்ஸ் சோல்ட். ஸோ எவ்வளோ கேஷ் அவங்க வந்து நம்மக்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க அவங்க பொருள் விற்றதுக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கேஷ் மெமோ. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேங்க் பே இன் ஸ்லிப், அ டெபாசிட் ஸ்லிப் that is used to deposit money into a bank. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து காசை நீங்கள் போட போகிறீங்க. இப்போ நான் வந்து கனரா பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் நினைக்கிறேன். நான் அந்த பேங்க்கில் போயிட்டு இப்போ ஒரு 5000 rupees இருக்குது. அந்த 5000 rupees-ஐ வந்து நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணணும், அதாவது என்னோடய அக்கௌண்ட்டில் நான் டெபாசிட் பண்ணணும். அப்போ நான் என் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணணும்னு நினைக்கா, அங்கே பேங்க் பே இன் ஸ்லிப் இருக்கும். அந்த பே இன் ஸ்லிப்பில் அக்கௌண்ட் ஹோல்டரோட பேர், அக்கௌண்ட் நம்பர், நம்ம எவ்வளோ காசு வந்து டெபாசிட் பண்ண போகிறோம், அந்த காசு வந்து நம்ம வந்து எவ்வளோ டினாமினேஷன்ஸில் வச்சுருக்கோம், அதாவது 500 நோட்டு, 100 நோட்டு, இந்த மாதிரி எவ்வளோ டினாமினேஷன்ஸில் வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாத்தையுமே வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி நம்ம காசையும் எடுத்துகிட்டு போய் இந்த பேங்க் பேயிங் ஸ்லிப்பையும் நீங்கள் வந்து அங்கே இருக்கிற அந்த கிளர்க் கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னு நினைக்கா, அவங்க என்ன செய்வாங்க, நம்ம அந்த காசை கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த பேங்க் பேயிங் ஸ்லிப்பில் ஒரு ஸ்டாம்ப் அடிப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாம்ப் அடித்த பிறகு இந்த காசை வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து போட்டுருவாங்க. ஸோ திஸ் ஸ்லிப் which tells that I have deposited money into the account is called as a bank pay-in slip. The next one is goods, articles, things or commodities. So இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் பாருங்கள். இந்த goodsன்றது ஒன்றும் இல்லை, it can be articles, it can be things or it can be commodities which a business is dealing with. So provisionsன்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட commodities வந்து என்ன இருக்கும், they'll have rice, they will have pulses, grains, ஆட்டா, மைதா, சுகர், சால்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொமோடிட்டிஸ். இப்போ அதுவே வந்து ஒரு ஸ்டேஷ்னரி கடைக்கு போனீங்கன்னு நினைக்கா, பேப்பர், பென்னு, பென்சில், ரப்பர், ஷார்ப்னர், கலரிங் ஐட்டம்ஸ், ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு கொமோடிட்டிஸ். ஸோ அந்த பிஸ்னஸ் எதில் டீல் பண்ணுறாங்களோ அந்த பிஸ்னஸ்க்கு அந்த ஐட்டம்ஸ் ஆர் கால்ட் அஸ் கூட்ஸ். Okay, the next one is purchases, buying of goods for resale. ஸோ இப்போது சப்ளையர் சேல் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்டேருந்து நான் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி திரும்ப நான் ரீசேல் தான் பண்ண போகிறேன். புரியுதா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் பர்ச்சேசஸ். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் ஆர் ரிட்டர்ன்ஸ் அவுட்வர்ட்ஸ். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ்கோட இன்னொரு பேர் தான் ரிட்டர்ன்ஸ் அவுட்வர்ட்ஸ். ஸோ ஒரு சில சம்ஸில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ்னு கொடுத்துருவாங்க, அப்போ நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. ஆனால் ரிட்டர்ன்ஸ் அவுட்வர்ட்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னா தெரிஞ்சுக்கோங்க, purchase returns is also called as returns outwards. Goods returned to supplier due to damage, theft, quality and quantity discrepancies. நீங்கள் ஒரு கடையில் போயிட்டு துணி வாங்குறீங்க, அந்த துணி வந்து உங்களுக்கு வாங்கலை, உங்கள் அக்கா கண்டி நீங்கள் வாங்குறீங்க. ஸோ நீங்கள் அவங்க கடைக்காரன்ட்ட நீங்கள் என்ன சொல்வீங்க, எனக்கு தெரியல இந்த துணி அவங்களுக்கு கரெக்டாக பத்துமா பத்தாதான் எனக்கு தெரியல, பட் பத்தலைன்னா நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. முன்கூட்டியே நீங்கள் வாங்கும் போதே நீங்கள் கேட்டுப்பீங்க. ஸோ இப்போ சப்போஸ் பத்தலைன்னு நினைக்கா நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ரிட்டர்னுக்குன்ட்டு ஒரு ரீசன் இருக்கணும். ஸோ இங்கே வந்து ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் கேன் பி டியூ டு டேமேஜ், இட் கேன் பி டியூ டு தெஃப்ட், குவாலிட்டி இஷ்யூஸ். இப்போ பேப்பரோட குவாலிட்டி சரியில்லைன்னு நினைக்கா நான் ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி குவான்டிட்டி வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பண்டலில் வந்து 100 பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து குறைவாக 90 பேப்பர்ஸ் இருந்தால் கூட நான் ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை, அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற 10 பேப்பர்ஸை நான் வந்து வாங்கிக்க முடியும். சேல்ஸ், கூட்ஸ் ஃபார் ரீசேல் ஆர் சோல்ட். ஸோ இப்போ நான் சப்ளையர்கிட்டேருந்து ஒரு பொருள் வாங்கியிருக்கேன், அந்த பொருளை நான் வந்து விற்கிறேன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பண்டல் ஆஃப் பேப்பர்ஸே எடுத்துக்கோங்களேன், அதை நான் ஸ்க்ராப் புக் பண்ணாமல் வாங்கி நான் திரும்ப கொஞ்சம் ப்ராஃபிட் அமௌண்ட் போட்டு நான் திரும்ப விற்கிறது. ஸோ தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சேல்ஸ். ஸோ கூட்ஸ் ஃபார் ரீசேல் ஆர் சோல்ட்
வித்துருது. ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் சேல்ஸ். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஆர் ரிட்டர்ன்ஸ் இன்வர்ட்ஸ். ஸோ சேல்ஸ் ரிட்டர்னோட இன்னொரு பேர் தான் இஸ் ரிட்டர்ன்ஸ் இன்வர்ட்ஸ். Goods returned by customers due to damage, theft, quality or quantity discrepancies. ஸோ இதே தான். இப்போ நான் வந்து வாங்கும் போது எலி கிடச்சிதோ இல்லை வந்து பேப்பர் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ்னால நான் சப்ளையர் கிட்ட ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி என்னோடய கஸ்டமர்ஸ் அவங்க இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்துச்சுன்னா அவங்க என்கிட்ட திரும்பி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ தட் இஸ் வாட் இஸ் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ். ஸ்டாக், அன்சோல்டு கூட்ஸ். ஸோ விற்கப்பாத கூட்ஸுங்களை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டாக்னு சொல்லுவோம். ஸோ தட் வில் லே இன் த ப்ரெமிசஸ் ஆஃப் த செல்லர். சால்வென்சி, கேப்பபிலிட்டி ஆஃப் அ பர்சன் ஆர் பிஸ்னஸ் டு பே டெப்ட்ஸ். ஸோ சால்வென்சியோட அர்த்தம் என்ன நினைக்கா, இப்போ நான் கடன் வாங்குறேன்னா அந்த கடனை நான் திருப்பி கொடுத்தாகணும் இல்லையா. ஸோ இப்போது என்னால் கொடுக்க முடியுது அப்படின்னா that term is called as solvency. Insolvency, incapability of a person or business to pay debts. ஸோ இங்கே இன்சால்வென்சினா என்னது, என்னால் கடனை திருப்பி கொடுக்க முடியல. ஸோ அப்போ நான் என்னால் திருப்பி கொடுக்க முடியலன்னா then that is called as insolvency. Debtor, a person who receives a benefit without giving money or money's worth immediately but liable to pay in future. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்டேருந்து ஒரு கஸ்டமர் வந்து பொருள் வாங்கியிருக்காரு. அந்த பொருளுக்கு அவர் காசு உடனே கொடுக்கல. அவர் என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எனக்கு ஒரு பண்டல் பேப்பர் தாங்க, நான் ஒரு மாதம் கழித்து உங்களுக்கு வந்து காசை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ அவர் என்கிட்டேருந்து பொருள் எடுத்துக்கிட்டாரு ஆனால் காசை கொடுக்கல. ஸோ அவர் எனக்கு டெட்டார் ஆவார். அவர் ஒரு மாதம் கழித்து அந்த காசை கண்டிப்பாக எனக்கு கொடுத்தே ஆகணும். ஸோ தட் பர்சன் இஸ் கால்ட் ஆஸ் அ டெட்டார். Creditor, a person who gives a benefit without receiving money or money's worth immediately but claims in the future. ஸோ இது நான் ஏற்கனவே சொன்னது தான். நான் ஒரு சப்ளையர் கிட்டேருந்து பேப்பர் வாங்குகிறேன், அதுக்கு காசு நான் உடனே கொடுக்க மாட்டேங்கிறேன், அது நான் 3 மாதம் கழித்து நான் அவருக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்கிறேன். ஸோ 3 மாதம் கழித்த பிறகு நான் அவருக்கு அந்த காசை கொடுத்தே ஆகணும். ஸோ தட் சப்ளையர் வில் பிகம் மை கிரெடிட்டார். Depreciation, gradual reduction in the value of fixed asset due to usage and passage of time, example machinery, vehicles, etc. ஸோ இப்போது கார் புதுசாக வாங்கியிருக்கீங்க. ஓகே, ஸோ புதுசாக வாங்கும் போது நீங்கள் காசு ஒரு 5 lakhs கொடுத்து நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க. 1 வருஷம் போகுது, 2 வருஷம் போகுது, 3 வருஷம் போகுது, 4 வருஷம் போகுது. ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த காரை வந்து விற்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ விற்கணும்னு நினைக்கும் போது வாங்கின விலைக்கே கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது இல்லையா. யூஸ் பண்ண என்ன ஆகுதுன்னு நினைக்கா அதோட ஒர்த் வந்து குறையுது. ஸோ அப்போது நீங்கள் 5 லட்சத்துக்கு வாங்கினீங்க, இப்போ நீங்கள் ரீசேல் பண்ணுறது 4 வருஷம் கழிச்சு எனக்கு 3 to 2.5 lakhs தான் விற்க முடியுது. ஸோ அப்போ வேல்யூ ஆஃப் த அசட் என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் as depreciation. Next one is appreciation, gradual increase in the value of fixed asset due to passage of time, example land. உங்கள் அம்மா அப்பா கிட்டலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இப்போது லேண்டு வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓஎம்ஆர்லலாம் வந்து இவ்வளோ லட்சம் தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ பாரு அந்த ஓஎம்ஆர்லே இப்போ லேண்டு வந்து கோடி கணக்கில் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாள் போக என்ன ஆகுதுன்னு நினைக்க லேண்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா தட் இஸ் கால்ட் as appreciation. Next, bad debts, loss arising due to failure of a debtor to pay dues. It is irrecoverable. For example சொன்னேன், டெட்டாக இருக்குது. என்கிட்டேருந்து ஒரு கஸ்டமர் வந்து பொருள் வாங்கிக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, என்கிட்ட 1 மாதம் கழித்து நான் உங்களுக்கு காசை கொடுத்துட்றேன், 700 ரூபாய்க்கு விற்கிறேன். ஸோ இப்போது இந்த 700 ரூபாய் வந்து அவர் 1 மாதம் கழித்து அவர் எனக்கு கொடுக்கணும், ஆனால் அவர் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கார். ஸோ அப்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா பேட் டெப்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த 700 ரூபா அவர்கிட்டேருந்து எனக்கு கிடைக்காது. அதனால தான் இட் இஸ் கால்ட் as it is irrecoverable. ஸோ திஸ் இஸ் a loss arising.